அஸ்ஸலாமு அலைக்கும். காலையில் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்ப்போமா? வாங்க மக்களே பார்க்கலாம். பாருங்கள், கஞ்சி வச்சுருக்கேன். காலையில் வெயில் காலத்தில் நம்ம கஞ்சி குடித்தாலே இந்த குளிர்ச்சியாக நல்லாயிருக்கும். பாருங்க, கருவேப்பிலை தொக்கு, இந்த கொத்தமல்லி புதினா எல்லாம் செஞ்சு கருவேப்பிலை தொக்கு செஞ்சல அந்த ஒரு தொக்கு இருக்குது. கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சுண்டை வச்ச பருப்பானம். இது கஞ்சிக்கு, பழைய கஞ்சிக்கு நல்லா இருக்குங்க. சுண்டை வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். தயிர் எடுத்திருக்கேன். கொத்தரை வத்தல், நம்ம வீட்டிலே போட்ட கொத்தரை வத்தல். மோர் மிளகா, வீட்டில் கொத்தரை வத்தல் மோர் மிளகா இதெல்லாம் நான் வீட்டில் போட்டுருவேன். கொஞ்சம் இருக்கிறதுல மிஞ்சுறதுல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு போட்டுருவேன். இந்த பாருங்க, கருவேப்பிலை தொக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்படி வச்சுக்கிட்டா போதும். நம்ம சோத்துலேயுமே சுடு சோத்தில் எண்ணெய் ஊற்றி இந்த தொக்கை போட்டு பிசைஞ்சே சாப்பிட்றலாங்க. கருவேப்பிலை இந்த தொக்கை போட்டு இங்கே பாருங்கள், நான் அன்றைக்கி செஞ்சது வீடியோ போட்டிருக்கேன். 2 வீடியோவாக போட்டிருக்கேன். ஒரு வீடியோவாக வரல, 2ஆக போட்டிருக்கேன். செய்கிறது, அப்புறம் தொக்கா எடுத்து வைக்கிற வரைக்கும் போட்டிருக்கேன். நான் இட்லிக்கு வச்சு சாப்பிட்ட வரைக்கும் போட்டிருக்கேன். உள்ளே போய் பாருங்கள் நான் எப்படி செஞ்சுருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நானே சொல்லக்கூடாது டேஸ்ட்டாக இருக்குதுன்னு, செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அதனுடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது. காலை சாப்பாடுங்க. இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் பிரியாணி கூட உடனே ஆக்கி சாப்பிடலாம். அந்த பழைய கஞ்சிங்கிறது ஒரு நாள் காத்திருந்து சாப்பிடக்கூடிய சாப்பாடு. இது பழைய கஞ்சி, சுண்டை வச்ச பருப்பானம், கருவேப்பிலை தொக்கு, மோர் மிளகா வத்தல். இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டா அப்படி உடம்புக்கு நல்லா இருக்குது. இதெல்லாம் அந்த காலத்தில் நாங்கள் இந்த நீராரத்தை கூட விட மாட்டோம். பல் விளக்குனவனே இந்த நீராரத்தை இருத்து லேசாக உப்பு போட்டு அப்படி குடிச்சிருவோம். அதை வயிற்றுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ என்னென்னமோ ஜூஸுகளை வாங்கிக்கிட்டு அதை இதையுமா சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்க அதை சாப்பிட்டு அதுக்கு பழகிட்டதுனால அதை நம்மளால் பிடிவாதம் பண்ணி கேட்கும்போது நம்மளால் நிப்பாட்டவே முடியல. அந்த மாதிரி செய்கிற அழுகுதுகளேண்டு அதை நம்ம திருப்பி அந்த தப்பை நம்மளே அதுகளை செய்கிறோம். சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்குதுங்க, பிடிவாதம் பண்ணி அழுகுதுங்க. அழுகும் போது என்ன பண்ணுறது? அழுகை நிப்பாட்டுறதுக்கு கொடுத்துட்டே நமக்கு. அந்த காலம் தான் வெளியே ஓடிருங்க, அந்த விளையாட்டுலேயே மறந்துடுங்க. இப்போ வீட்டை சுற்றி சுற்றி உள்ளுக்குள்ளே வர்றதுனால நம்மளை அது ஒன்று பிடிச்சா அதே தான் கேட்குதுங்க. அதை நம்ம சரி அழுகுதுகளேன்னு கொடுத்துட்றோம். அதான் அந்த காலத்துக்கு உள்ளது, இந்த காலத்துக்கு உள்ளதும். பாருங்க, இந்த தொக்கு செஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம தோசை இட்லிக்கு சட்னி தேடணும்னு இல்லை. நம்ம எல்லாம் இதை வச்சே நம்ம சோத்துக்குள்ள எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்டுக்கிறலாம். நல்லா இருக்கும். இந்த மாதிரி தொக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.